மனம் எப்பொழுதெல்லாம் சோர்வடைகின்றதோ, தீர்க்க முடியாத பிரச்சனைகளை எப்பொழுதெல்லாம் நாம் எதிர்கொள்ள வேண்டிய நிலையில் இருக்கின்றோமோ, அப்பொழுது நமக்குள் தோன்றக்கூடிய அந்த ஒரே ஒரு விஷயம் பாபாவின் மீதான அந்த நம்பிக்கை. அந்த நம்பிக்கை நமக்குள்ள இருக்கும் பொழுது அது முழுமையாக வெளிப்பட்டு அந்த பிரச்சனைகளை தீர்க்கவும் நம் மனச்சோர்வை போக்கிக் கொள்ளவும் அது உறுதியான ஒரு செயல்பாட்டை தருது. இதை நீங்கள் முழுமையாக நம்புகின்ற பட்சத்தில் இப்போ நான் சொல்லக்கூடிய அந்த ஒரு வரி மந்திரம், அந்த சக்சஸ் மந்திரம் உங்களுடைய வாழ்க்கையில் முழுமையாக செயல்பட தொடங்கும். பாபா மீதான நம்பிக்கை உங்களுக்கு அதிகமாக இருக்க பட்சத்தில் ஓம் சாய்ராம்னு ஒரு முறை பதிவிட்டு இந்த பதிவினை முழுமையாக கேளுங்க. பாபா நம்ம கூட இருக்கிறாரு அப்படிங்கிறது நமக்கு எப்போ தீர்க்கமாக தெரிய வருதோ அப்போவே நம்ம அன்னதானம் செய்ய தொடங்கணும். சொல்லக்கூடிய இந்த ஒரு வரி மந்திரம்ங்கிறது வாழ்க்கையில் உங்களுக்கு மிகப்பெரிய பலனை கொடுக்கும். அந்த மந்திரம் என்னன்னா, கொடுத்தால் கிடைக்கும். இதுதான் அந்த மந்திரம். பாபாவின் பெயரை சொல்லி நீங்கள் எந்த அளவிற்கு கொடுக்கின்றீர்களோ அந்த அளவிற்கும் மேலான பல மடங்கு நன்மைகளை உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் பெறலாம். இது அனுபவபூர்வமான உண்மை. வாய் வார்த்தையால் சொல்லப்படுகின்ற வார்த்தைகள் கிடையாது. நம்ம கிட்ட கொடுக்க பொண்ணோ பொருளோ பணமோ இல்லை என்றாலும் நம்ம கிட்ட இருந்து கொடுக்கக்கூடிய சில விஷயங்கள் அந்த பணத்தையும் பொண்ணையும் பொருளையும் தாண்டி நமக்கு பல மடங்கு இன்பத்தை பெற்றுத்தரும். அன்பையும் அன்னத்தையும் நம்ம எந்த அளவுக்கு பிறர்கிட்ட கொடுக்குறோமோ அந்த அளவுக்கு நமக்கு நம்ம வாழ்க்கைக்கு தேவையான எல்லா விஷயங்களும் தேவைக்கு அதிகமாகவே கிடைக்கக்கூடிய சூழல் ஏற்படும். நம்மக்கிட்ட கொடுக்க எதுவுமே இல்லைன்ற நிலையில் எப்பயுமே இறைவன் நம்மளை வைக்கல. நம்மக்கிட்ட இருந்து கொடுக்க பல நல்ல நல்ல விஷயங்கள் இருக்குது. இல்லைன்னு நினைக்கும் பொழுது நிர்கதியாக நம்ம உணரப்படுறோம். இருக்குன்னு நினைக்கும் பொழுது வள்ளல் போல் மாறிடுறோம். நம்ம மனசுக்குள்ளே இருக்கக்கூடிய விஷயங்கள் எதுவாக இருந்தாலும் அதை பிறரிடத்தில் உண்மையாக நாம் கொடுக்கும் பட்சத்தில் நமக்கு அது மீண்டும் பல மடங்கு இன்பமாக நம்மை வந்து சேரும். வெற்றியை அடைவதற்கான வழியும் இதுதான். கொடுத்தால் கிடைக்கும். அது அன்னமானாலும் சரி, அன்பானாலும் சரி. கொடுக்கறதே அப்படியே கிடைக்குங்கிறது இல்லாமல் அது வேறு வகையில் மிகப்பெரிய அளவில் நன்மையாக மாறி நமக்கு கிடைக்க பெறுது. ஒன்று இழந்தால் இன்னொன்று கிடைக்குங்கிறத நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. அந்த விஷயத்தை உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் சந்திச்சும் இருப்பீங்க. ஒரு சில விஷயத்தை இழக்கும் பொழுது ஒரு சில விஷயம் நமக்கு கிடைக்க செய்யும். அதுபோல் ஒரு சில விஷயங்களை நாம் பிறருக்கு கொடுக்கும் பொழுது தான் அது நமக்கு கிடைக்கவும் செய்யும். உங்களால் முடிந்த அளவு நீங்கள் பிறருக்கு அன்னதானம் கொடுங்க. அது ஒரு நபருக்கோ 1000 நபருக்கோங்கிற கணக்கெல்லாம் இல்லை. மனமாற ஒரு வேளை உணவை உங்கள் கரங்களால் நீங்கள் பிறருக்கு கொடுக்கும் பொழுது அதில் ஏற்படுகின்ற திருப்தியும் பெறுபவருக்கு கிடைக்கக்கூடிய அந்த இன்பமும் அந்த நன்றி உணர்வை இந்த பிரபஞ்சம் உங்ககிட்ட இருந்து எதிர்பார்த்து உங்களுடைய வாழ்க்கையில் இன்பத்தை கொண்டு வந்து சேர்க்குது. நீங்கள் கொடுக்கக்கூடிய அன்பு பிறரிடத்தில் உண்மையாக கொடுக்கும் பட்சத்தில் அது பல மடங்கு இன்பத்தையும் பெற்றுத்தருது. அன்னமிடுறதுக்கு அன்னதானம் பண்ணுறதுக்கு காலமோ நேரமோலாம் இல்லை. எப்போல்லாம் உங்களால் முடியுதோ, எப்போல்லாம் பிறருக்கு தேவை இருக்குன்னு தெரியுதோ அப்பெல்லாம் தாராளமாக அன்னதானம் கொடுங்க. அதற்குன்னு தனி நாளோ நேரமோ ஒதுக்க வேண்டியதெல்லாம் இல்லை. வியாழக்கிழமையோ ஏதோ உங்களால் முடிகிற தினத்திலோ உங்கள் கரங்களால் செஞ்சு உங்கள் வீட்டில் இருக்கிற உணவையே ஒரு பேக் பண்ணி உங்கள் வீட்டிலேருந்து கிளம்பக்கூடிய நீங்கள் தான் கொண்டு போய் கொடுக்கணுன்னு கூட இல்லை. மனமாற பாபாவை நினச்சி செஞ்சு உங்கள் வீட்டிலேருந்து புறப்படுகின்ற உங்கள் பிள்ளைகளோ இல்லை தாய்மார்களோ தகப்பர்களோ பெற்றோர்களோ துணையோ யார் போனாலும் அவங்கக்கிட்ட அந்த பேக்கெட்டை கொடுத்து ஒரு அன்னதானம் செய்ய சொல்லிடுங்க. அப்படி நம்ம பண்ணும் பொழுது நமக்கான பிரச்சனைகள் எல்லாம் தவிடு பொடி ஆகுது. நமக்கு வர வேண்டிய விஷயங்கள் எல்லாம் தானாக நம்மிடம் வந்து சேருது. பிறருக்கு எந்த அளவிற்கு நாம் கொடுக்க நினைக்கிறோமோ அந்த அளவுக்கு நாம் பெறலாம். கொடுக்கின்ற கரங்கள் எப்பொழுதுமே பெறக்கூடிய தகுதியை முழுவதுமாக பரிபூரணமாக பெற்றுது. எப்பயுமே இறைக்கின்ற கிணறு தான் சுரக்குங்கிறத தெரிஞ்சு வச்சுக்கோங்க. நம்ம இறைக்க தான் சுரக்கும். புத்தியை தீட்ட தீட்ட மெருகேறும்.
அப்படிங்கிறத போல நம்ம கரங்கள் கொடுக்க கொடுக்க தான் அனைத்துமே நம்ம பெறக்கூடிய நிலையும் ஏற்படும். உங்கள் வெற்றிக்கான ஒரு வரி மந்திரம் இதுதான். இந்த மந்திரத்தை நீங்கள் மனசில் நினச்சி பிறருக்கு செய்ய வேண்டிய விஷயங்களை எல்லாம் எந்த ஒரு பலனையுமே எதிர்பார்க்காம, அது கடமையோ பொறுப்போ உதவியோ எதன் மூலமாகவாவது பிறருக்கு எதையாவது செஞ்சுக்கிட்டே இருந்தால் அதுவே நமக்கு திரும்ப நற்பலன்களாக நம்மை அடையும். தீமையை செய்யும் பொழுது தீவினைகளை சந்திப்பது எந்த அளவுக்கு உண்மைன்னு நம்ம நம்புகிறோமோ, அதே போல் நன்மைகளை நாம் செய்யும் பொழுது நற்பலன்களையும் நாம் அனுபவிப்போம் என்பதும் உண்மை. எங்கே சோதனை தானே அனுபவிச்சிட்ருக்கேன்னு உங்கள் மீது, உங்கள் வாழ்க்கையின் மீது சோர்வடைஞ்சிடாமல், நம்பிக்கை இழக்காமல் உங்களால் முடிஞ்ச அளவு பிறருக்கு கொடுங்க. கொடுத்தால் கிடைக்குங்கிற இந்த மந்திரத்தை மனசில் வச்சுக்கோங்க. வெற்றி உங்கள் பக்கம்தான். நன்றி, வணக்கம்.